சார், இலங்கை மக்கள் ரொம்ப நாளாக வாடிட்டு இருக்காங்க சார். பொருளாதார மந்த நிலைமை, டெரரிஸ்ட் அட்டாக் வேறு நடந்துருச்சு, நிறைய பிரச்சனை சார். அவங்களுக்கு ஏதாவது உதவலாமா சார்? வேண்டாம் வேண்டாம், அவங்க யார்? உதவ வேண்டாம். இந்த பாகிஸ்தான், இந்தியாவுக்கு எதிராக நம்ம கொஞ்ச நாள் பயன்படுத்தினோமே பாகிஸ்தான், பொருளாதாரத்தில் ரொம்ப வீழ்ந்து கிடக்காங்க சார். அவங்களுக்கு ஏதாவது பணம் கொடுத்து உதவுமா? வேண்டாம் வேண்டாம் சார். துருக்கியில் திடீர்னு பார்த்தா நிலநடுக்கம் வந்துருச்சு சார். பொருளாதார தடையெல்லாம் நம்ம அவங்க சிரியாவுக்கெலாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? துருக்கி சிரியாவில் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்துக்கு கொஞ்சம் காசை கூடுதலாக கொடுப்போமா சார்? என்னடா நினச்சிட்டு இருக்க? ஏன்னா காசை மனித உயிர்களை காப்பாற்றுறதுக்காக கொடுக்குறோம், அதெல்லாம் வேணாம் சார். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, ஆனால் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. யார் கூப்பிட்டா? ஜெலன்ஸ்கி சார் 32வது முறையாக கூப்பிட்டுருக்காரு. ஐயோ, அந்த ஃபோன் காலை நீ எடுக்கலையா? 33வது தடவை கூப்பிட்டாலும் நீ எனக்கு தரணும். ஏன்னா 33வது முறையும் நம்ம என்ன கொடுப்போம்? பணம் கொடுப்போம். இவ்வளோ நேரம் மக்களை காப்பாற்றுறதுக்கு பணம் கொடுங்கன்னு சொன்னேனே சார், நீங்கள் கொடுக்கலையே. மக்களை காப்பாற்றுறதுக்கு என்கிட்ட பணம் கேட்காத. மக்களை கொல்றதுக்கு, புட்டினை பழி வாங்குறதுக்கு, ரஷ்யாவை பழி வாங்குறதுக்கு அமெரிக்காட்ட பணம் கேளு, நிறைய வச்சுருக்கோம். இல்லாமல் அவங்கள காப்பாற்றணும், அவங்க எக்கனாமியை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டால் நம்மகிட்ட இல்லைன்னே சொல்லியிருப்பா. இதுதான் உலக நகர்வு, உலக அரசியல், ஜியோ பொலிட்டிக்ஸ், ஒன் வேர்ல்டு ஆர்டர், பெட்ரோ டாலர், அமெரிக்க ஏகாதிபத்தியம். இது தான்ப்பா மேற்குலகம். நிறைய அப்டேட் இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்துடலாமா? அந்தோனி பிளிங்கன் அவர்கள், இன்றைக்கி ஜோ பைடன் அவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவர் அந்தோனி பிளிங்கன் அவர்கள், ஸ்டேட் செக்ரட்டரி. அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா 33வது முறையாக உக்ரைனுக்கு இவ்வளோ ஒரு 400 மில்லியன் அமெரிக்க டாலரை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. 400 மில்லியன் அமெரிக்க டாலர் 33வது முறையாக அமெரிக்கா இந்த பண உதவிகள் செய்யுது அப்படிலாம் பார்க்கும்போது, ஒரு மனுஷன் என்ன வேணாலும் செய்யலாம், யாருமே எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அமெரிக்கா என்ன வேணாலும் செய்யலாம், யாருமே எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் அவனை அடிக்கிறதுக்கு யாரெல்லாம் ப்ராக்சியாக இருக்காங்களோ அவனெல்லாம் நாங்கள் பயன்படுத்துவோம். அது உக்ரைனாக இருந்தாலும் சரி, வடகொரியாவை வச்சு தென்கொரியா, அங்கே ஒரு காய் நகர்த்தல் அசால்ட்டாக நடந்துகிட்ருக்கு. பாகிஸ்தானை வச்சு இந்தியாவெலாம் அடித்தாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி அமெரிக்கா அவங்களுடைய ப்ராக்சி யுத்தத்தை செவ்வனே செய்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுக்கு மத்தியில் பாக்முத் பகுதியில் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு, பாக்முத் பகுதி இப்போதும் ஹை ப்ரெஷர் ஃபைட்டிங் அப்படிங்கிறதுலாம் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி விழுந்துருவாங்க, நாளைக்கு விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை, அங்கே செமையான, ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த வின்டர் சீசன் அவ்வளோ ஈஸியாக போய் அந்த இடங்களெல்லாம் பிடித்து விட முடியாது. ஆல்ரெடி இன்றைக்கி ஒரு பெரிய முக்கியமான பிரிட்ஜை உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? வெடி வைத்து தகர்த்து விட்டார்கள். வீடியோலாம் ரொம்ப வைரலாக இருந்துச்சு. ட்விட்டரில் நம்மளை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நம்ம லைக் பண்ணுற ட்வீட்லாம் உங்களுக்கு வரும், அதில் இருக்குது. ஏன்னா ட்விட்டரில் தான் இப்போதைக்கு சென்சார் இல்லாத பலவிதமான வீடியோக்கள் எல்லாமே வருகிறது. நான் சொல்கிறது முக்கியமான வீடியோக்கள். பாக்முத் பகுதியினுடைய இல்லை உக்ரைனுடைய சோல்ஜர்ஸ் யாராவது பகிர்ந்தாலோ, ஏன்னா நம்ம எல்லா சோல்ஜர்ஸினுடைய எல்லா வார் அப்டேட்ஸினுடைய எல்லா அக்கௌண்ட்டையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். தேவையானது நமக்கு என்ன தேவையோ, ஜியோ பொலிட்டிக்ஸில் இந்தியாவை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், மாணவர்களுக்கு தேவையான விஷயங்கள், இப்படின்னு சொல்கிற மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ட்விட்டரில் அப்படிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை விட இன்னொரு முக்கியமான வீடியோலாம் இப்போ ரொம்ப வைரலாக மாறிட்டுருக்கு. நம்ம இந்திய இராணுவ வீரர் என்ன செஞ்சிட்ருக்காருன்னா ஜெட் பேக் போட்டு பறந்துட்டுருக்கார். அது யூகேனுடைய ஒரு நிறுவனத்தினுடைய ஜெட் பேக் தான். ஜெட் பேக்னால் வேறு எதுவுமே இல்லை, ஒரு அயன்மேன் சூட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது போட்டு அப்படியே கையில் ஒரு ஆக்சிலேட்டர் மாதிரி இருக்குது, கொடுத்தோன்னே பறந்துடுறாரு, இங்கேருந்து பில்டிங் விட்டு பில்டிங் தாவுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்திய ராணுவ வீரர்களும் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறதுக்காக எல்லாமே செஞ்சுட்ருக்கோம் அப்படிங்கிறது மிக குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அந்த பண உதவி தான். அமெரிக்கா 33வது முறையாக பண உதவி கொடுத்துட்டாங்க. ஐரோப்பிய ஒன்றியம் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தெரியலையே சாமி அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் காத்துட்ருக்க, டுகெதர் இன் உக்ரைன் அகெயின், ஃபார் உக்ரைன், ஃபார் யூரோப், ஃபார் பீஸ், ஃபார் ஃப்ரீடம், ஃபார் ஜஸ்டிஸ், ஃபார் ஆல் அவர் பீப்புள் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் ஒரு பெரிய ஸ்பீச்சை கொடுத்துருக்காங்க. நாங்கள் எப்போவுமே அவங்க கூட இருப்போம்ப்பா, பயப்படாத செலன்ஸ்கி, நாங்கள் ஏன்யா பயப்பட போகிறோம், உங்களை நினச்சா நாங்கள் மட்டும் இல்லை உலகமே பயந்துட்டுருக்கியா அப்படிங்கிறது ஜெலன்ஸ்கி அவர்களுடைய மைண்ட் வாய்ஸ். ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு போய் ஈஸியாக எஸ்கேப் ஆகி நாங்கள் தஞ்சம் புகுந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பங்களாவில் 2-3 காரு 10 சர்வெண்டு அசால்ட்டாக செட்டில் ஆயிடுவார். ஆனால் இந்த ஜெலன்ஸ்கி அவர்களை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் தான் பாவம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பாக்முத் பகுதியிலிருந்து மக்கள் நிறைய பேர் வெளியேற்றப்படுகிறார்கள்.
ஏன்னா நமக்கு தெரியும் பாக்மத் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 4500 மக்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை வெளியேற்றும் படலம் அப்படிங்கிறது நடந்து வருகிறது. அடுத்ததாக பாரிஸ் ஒலிம்பிக் தான். இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து ரஷ்யா மற்றும் பெலரஸினுடைய வீரர்கள் பங்கெடுக்க போகிறார்கள் அப்படின்னு சொன்னோன்னே பரிதவித்தார்களோ, அப்படியே படப்படத்துச்சு. நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்புலாம் தெரிவித்தாங்க. அதெல்லாம் முடியாதுப்பா, என்னப்பா இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு உக்ரைனுடைய ஒலிம்பிக் வீரர்கள் நாங்கள் அங்கே பங்கு பெற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். விளையாட்டில் அரசியலை கொண்டு வராதிங்க, அதுவும் ஜியோ பொலிட்டிக்ஸை சுத்தமாக கொண்டு வராங்க, நல்லாவே இல்லை. அடுத்ததாக சுவிட்சர்லாந்து மற்றும் ஜெர்மனியுடைய அந்த சண்டை. லெப்பர்டு 1 டேங்குன்னு யாருக்கு கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லி ஜெர்மனி சுவிட்சர்லாந்துகிட்ட கேட்க, ராசா நான் அப்படியே உக்ரைனுக்கு கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லி சுவிட்சர்லாந்து சொல்ல, நீ உக்ரைனுக்கு கொடுக்காத, அது எனக்கு தந்துரு அப்படின்னு சொல்லி ஜெர்மனி சொல்ல, ஏண்டா அப்படின்னு சொல்லி சுவிட்சர்லாந்து கேட்க, அதை கொடுத்தாதாயா என்னுடைய இராணுவ பட்ஜெட்டில் நான் அதை ஒதுக்கி நானும் உக்ரைனுக்கு டேங்கு கொடுத்தேன்னு சொல்ல முடியும். நீ பாட்டுக்கு நேரடியாக கொடுத்துட்டீங்கன்னா அந்த வரவு செலவு கணக்கில் ஓம் பேர் தானே அடிப்படும். ஆல்ரெடி உக்ரைன் எங்கள் மேலே காண்டில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஜெர்மனி சொல்ல, ஒட்டுமொத்தமாக இப்போ ஜெர்மனிக்கு ஒரு பெரிய கஷ்டமான நேரம்யா, ரொம்ப கஷ்டமாப்பா. கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை கொடுக்காம இருக்காங்க. லெப்பர்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதை கொடுக்க மாட்டேங்காங்க. பல நாடுகள் கொடுப்பதை தடுக்கிறார்கள். உக்ரைன் இப்போ யார் மேலே ரொம்ப பெரிய குற்றத்தை சுமத்தி வருகிறார்கள் அப்படின்னா ஜெர்மனி மேலே தான். ரொம்ப ஸ்லோவாக எல்லா ப்ராசஸையும் ரொம்ப ஸ்லோவாக செய்கிறாங்க, ஸ்பீடாக செய்ய மாட்டாங்க ஜெர்மனி. ஏன்னா ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல. நோர்ட் ஸ்ட்ரீம் 1, 2 அங்கெல்லாம் வந்து யார் இயற்கை எரிவாயை ஜெர்மனிக்கு கொடுத்துட்டு இருந்தா? ரஷ்யா தானே. இன்னைக்கு வடகொரியா வந்து கிம் அவர்கள் தான். வடகொரியா வந்து நானும் வாரேன்ப்பா. எதில்? இந்த நோர்ட் ஸ்ட்ரீம் 1, நோர்ட் ஸ்ட்ரீம் 2ல் யாரோ வந்து வெடிகுண்டு வச்சு தகர்த்து லீக் பண்ணிட்டாங்க. அதை யாருன்னு கண்டுபிடிக்கிற அந்த விசாரணையில் நானும் இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், தலைமை வேறு லெவலில் செய்கிறான்யா. எப்படி தான் இந்த மூளை யோசிக்குதுன்னு தெரியல. ஒரு பக்கமாக மிசைல் ஐசிபிஎம்லாம் ஏவிட்டு இருக்காரு கிம் அவர்கள், இன்னொரு பக்கமாக நோர்ட் ஸ்ட்ரீம் 1ல் விசாரணை நான் தொடங்க போகிறேன். என்னென்னு செஞ்சது அமெரிக்கான்னு சொல்லிட்டாங்க நிறைய பேர். இவங்க மட்டும் இல்லை, நிறைய நாட்டில் இருக்கக்கூடிய அறிஞர்கள், அறிவியலாளர்கள், அதை பார்த்து ரிசர்ச் பண்ண எல்லாருமே இதை செஞ்சது அமெரிக்கா தான்ப்பா, அமெரிக்கா செஞ்சிட்டாங்க. அது அவங்களுடைய எப்போதுமே இருக்கக்கூடிய பை பர்த் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. வியட்நாமில் இதே மாதிரி ஒரு ஆயில் பைப்லைனை வெடிக்க வச்சாங்க. இன்னைக்கு நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனை வெடிக்க வச்சுருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அன்னைக்கும் வியட்நாம்கிட்ட அடி வாங்கிட்டு ஓடுனாங்க. இன்னைக்கு யார்கிட்ட அடி வாங்கிட்டு ஓட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும்ல. ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருக்குன்னா அப்போ யார்கிட்ட அடி வாங்குவாங்க? ரஷ்யா தானே. அடுத்ததா இன்னொரு விஷயம், ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அந்த பாராளுமன்றம் இருக்கும்ல, அந்த பாராளுமன்றத்தில் ஒரு சீஃப் இருப்பார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீக்கிரமாக உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் இணைய வேண்டும். சார், நீங்கள் இணைத்தால் நான் இணையறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் தானையா இணைக்க மாட்டேங்கிங்க அப்படிங்கிற ஒரு குரலும் உயர்ந்து வருகிறது. சீக்கிரமாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து விடுவார் தெரியுது. ஏன்னா யுத்தம் வந்து ரொம்ப சிவியராக போயிட்டு இருக்கு. அதனால் வேறு வழியே இல்லாமல் ஏதாவது ஒரு ஸ்பீட் ப்ராசஸ் பண்ணி ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய நாடான உக்ரைன் வந்துவிடும் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. அடுத்ததா ஜெர்மனியினுடைய ஒரு ஃபேக்ட்ரி, உக்ரைனில் வந்து டேங்கு ஃபேக்ட்ரியை தொடங்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்களாம். இருக்கிற ஆயுதங்களை கொடுங்க ஜெர்மனி. இப்போ தேவையில்லாமல் எதுக்கு டேங்க் ஃபேக்ட்ரி தொடங்க போகிறோம்? இன்னைக்கா இல்லை நாளைக்கா, அடுத்த வருஷமா, 10 வருஷத்துக்கு பிறவா? ஏன்னா வடிவேல் அவர்கள் இங்கே ஒரு காமெடிலாம் செஞ்சுட்டு போயிட்டார். சைக்கிளை வாடகைக்கு எடுப்பார். தருவேன்ப்பா. எப்போ தருவேன்? சைக்கிளை விடும்போது வாடகை பணம் தருவேன். வாடகை பணம் எப்போ தருவேன்? சைக்கிளை விடும்போது தருவேன். சைக்கிளை எப்போ விடுவேன்? வாடகை பணம் தரும்போது தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி வாடகை பணமும் கிடைக்காது, சைக்கிளும் கிடைக்காது, இங்கே டேங்கும் கிடைக்காது, டேங்குக்கு ஃபேக்ட்ரியும் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. ஒரு டேங்குக்கு ஃபேக்ட்ரியை உக்ரைனில் வச்சு அதில் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை கொண்டு வந்து அந்த யூனிட்டில் நிறைய ரா மெட்டீரியல்ஸை இறக்கி, அப்படி இறக்குன ரா மெட்டீரியல்ஸை வச்சு ஒரு டேங்கை செஞ்சு, அப்படி செஞ்ச டேங்கை சோதித்து பார்த்து சப்பா இப்போவே கண்ணை கட்டுது. எப்படித்தான் மனசாட்சி இல்லாமல் இந்த நியூஸ் எல்லாம் வெளியில் விடுறாங்கன்னு தெரியல. பட் ஓகே, உக்ரைன் ரஷ்யா போர் முடிந்த பிறகு எப்போது தொடங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை சொல்லுங்கள். முடிஞ்சால் நானும் ஜெர்மனிக்கு இந்த விசாலாம் எடுத்து வந்து பார்க்குறேன். எப்படியோ என்னால் முடிஞ்சதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஜெர்மனியை பற்றி நாமளும் கொஞ்சம் புகழ்ந்து பேச வேண்டியதாக இருக்கிறது. அடுத்ததாக ஆப்பிரிக்க நாடுகள் தான். ஆப்பிரிக்க நாடுகள் ஒரு விஷயத்துக்குள்ள முடிவாக இருக்காங்க. நம்ம ரஷ்யாவுக்கு தான் எப்படினாலும் சப்போர்ட் கொடுக்கணும்ப்பா அப்படிங்கிற அந்த முடிவு தான். இன்றைக்கி ஆப்பிரிக்க நாடுகள் க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. பாரிஸ் ஒலிம்பிக்கில் ரஷ்யாவினுடைய வீரர்கள் பங்கு பெறலாம், அதற்கு எந்த தடையும் நான் கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ ஆப்பிரிக்கா ரஷ்யாவின் பக்கம் டங்னு வந்துட்டே இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா ஜெர்மனிய சான்சலரும் ஜோ பைடன் அவர்களும் பேசி கொண்டதும், அதே நேரத்தில் இன்னும் பல நாடுகள் உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற பல செய்திகள் எல்லாமே இடம்பெற்றிருக்கிறது. திரை விமர்சனம் வரும் தெரியுமா? இதை பற்றி போன வாரமே பார்த்ததுனால இந்த வாரம் அதை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. அதே மாதிரி இந்த செய்திகள்லாம் நம்ம அடிக்கடி பார்க்குறதுனால அடுத்த அப்டேட்டுக்காக காத்திருப்போம். ஸோ இதே மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, வியூகம், தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் வியூகம், தமிழ் பொக்கிஷம், தமிழ் விதை, இது எல்லாமே தமிழ் பொக்கிஷம் ஃபேமிலி தான்.
ஸோ இங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய எஃபர்ட் போடுறேன். நிறைய பேர் கேட்குறாங்க, நீ தூங்குறியா விக்கி அப்படிங்கிறது தான். தூக்கம் கூட இல்லை சில நேரங்களில். காசு சம்பாதிக்கிறது வேறு விஷயங்க, ஆனால் ஒரு டெடிகேஷன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கண்டினியூஸாக தந்துட்டுருக்கேன். ஸோ அதுக்காக நீங்கள் எனக்கு பணமோ இல்லாட்டி பொருளோ அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். எனக்கு தேவை உங்களுடைய லைக், உங்களுடைய பாராட்டு, உங்களுடைய கமெண்ட்ஸ் தான். ஏன்னா இது கிடைச்சாலே போது ஒரு பூஸ்ட் வந்துடும். நல்லதான் செஞ்சுட்ருக்கோம், நல்லதாக புரியுது, நல்ல மக்கள் நிறைய பேர் அதுக்கு சப்போர்ட் தராங்க. அப்போ இதே மாதிரி நிறைய சேனல்ஸ் வளர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ யார் வேணாலும் இந்த சேனல்ஸ் தொடங்கி லாபம் சம்பாதிக்கலாம். ப்ளஸ் அவங்களுடைய பேஷன் சீக்கிரமாக ஃபேமஸ் ஆகுறது, இது எல்லாமே செய்யலாம். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுக்காக நீங்கள் நம்ம சேனலை வளர வைக்கும்போது அடுத்த சேனல் அதை பார்த்து கிராஜுவலாக வளர ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம பிளட் டொனேஷன் அப்படிங்கிறத செஞ்சுட்ருக்கோம் கடந்த 2.5 வருடங்களாக. யாராவது பிளட் டோனர்ஸ் இருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லாட்டி என் நண்பன் பிளட் டோனராக இருக்கான்ப்பா, அவனுக்கு நான் ஷேர் பண்ணுவேன், ஸோ ஏதாவது பிளட் ரிக்வஸ்ட் வந்துச்சுன்னா எனக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி யாருக்காவது ஒரு அபிப்பிராயம் இருந்தாலோ தயவு செஞ்சு கீழே இருக்கக்கூடிய இமெயில் g.vigneshwaran@gmail.com அனுப்புங்க. அவங்கள நம்ம ஒரு குரூப்பில் போட்டு அந்த குரூப்பில் எந்தெந்த இடத்துல இருந்து, மதுரையிலேருந்தா, திருநெல்வேலியிலேருந்தா, தூத்துக்குடியிலேருந்தா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஏதாவது ரிக்வஸ்ட் வந்துச்சுன்னா அந்த நண்பர்களை டேக் பண்ணி எப்பா அனுப்பிவிடுங்க, 4 நண்பர்களுக்கு அனுப்பிவிட்டு ஏதாவது ஒரு பிளட் கிடச்சிருச்சுன்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க்கை பில்ட் பண்ணலாம். காசு பணம்லாம் வேண்டாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி உயிரை காப்பாற்றுவோம். நாமளாம் நினச்சா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செய்ய முடியும், செய்வோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை தந்தது நீங்கள் தான். ஸோ எப்போவுமே அந்த ஆதரவுடன் தொடர்ந்து பயணிப்போம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.